ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மலையாள மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு ஃப்ரைடே. இதோட மூவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம் அப்படிங்கிற ஒரு மூவி தான். இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஒரு கம்யூனிட்டி சுற்றி, அதாவது அந்த ஃப்ளாட்டு இந்த மாதிரி லைன் வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து நடக்கிற ஒரு ஸ்டோரி. இதில் வந்து சூரஜ் அண்ட் பிஜு மேனன் இவங்க 2 பேர் நடிச்சிருந்தாவே அந்த மூவி வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லா மூவியும் சொல்ல முடியாது, ஒரு 90% மூவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours தான். இது வந்து மலையாள மனோரமாவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு எதுலையா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உங்களால் எதில் முடியுமோ அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு பெரிய ஸ்டோரியெல்லாம் கிடையாது. அந்த ஏற்கனவே அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற வீட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு குடி வராரு பிஜு மேனன் வித் ஒய்ஃபோட. அவரோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் வந்து, பாரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, ஒய்ஃப் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காங்க, ஒரு அந்யூன்யமாக இருக்காங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து மற்ற பொண்ணுங்களோட பேசினாலும் அவ்வளோ வந்து தப்பாக எடுத்துக்காம அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு குழந்தையா இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வந்து வயிற்றுச்சல் வரும். அதை பார்த்து அந்த லேடிஸோட ஹஸ்பண்டுக்கெல்லாம், இன்னும் இவன் ஓவர் சீன் போடுறான், இவன் ஓவர் ஆடுறானே இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பொறாமை, வெறுப்பு, கோவம்லாம் அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் வரும். இதில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வரும். அதாவது நம்ம லைன் வீட்டில் இருந்தோம்னா சின்ன வயசுல இருந்தும் சரி இப்பவும் சரி, ஏதோ ஒரு ஒரு கோல்மூட்டி இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, அடுத்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கேதர் பண்ணிட்டு வந்து எல்லா வீட்டுக்கும் போட்டுவிடும். அதே மாதிரி இதில் ஒருத்தர் ஒரு ஃபோனை வச்சுட்டு எல்லா அலும்பெல்லாம் பண்ணுறாரு. அவர் தான் மெயின் அப்படிங்கலாம். இவங்க 2 பேரும் ஹீரோவாக இருந்தாலும் பட் மெயின் பார்த்தீங்கன்னா அவராக தான் இருக்கும். அவர் பண்ணுற வேலை தான் பெரிய விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிடும். பிஜு மேனன் மேலே வந்து சூரஜுக்கு ஒரு கோவம் வந்துடும். என்ன இவர் ஓவராக பண்ணிட்டு இருக்கான், இவன் என் ஒய்ஃப்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான், ஸோ தப்பான நோக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கான், இது சரியில்லை. சூரஜுக்கு வந்து அவங்க ஒய்ஃபோட கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் ஃபுல்லாக ட்ரங்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து அவருக்கு சரி இருக்காது. அவர் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பார். இடையில பிஜுமேனோட இந்த செய்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்னுமே கடுப்பாகி ஒரு கட்டத்தில் போய் பிஜுமேனனை அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் ஸ்டோரி. அதாவது நடந்த சம்பவம், அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஸ்டோரி வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறது, வல்கரா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு சில ஒரு ஒரு சில ஒரு சீன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது வந்து நடைமுறையில் இருக்கிறதா. பட் அது வந்து குழந்தைங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது அது புரியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். பெரியவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அது காமெடி. ஆக்சுவலாக அது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும். அது ஒரு காமெடி, ஒரே ஒரு டைலாக் வரும், அந்த காமெடி சீன் தான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே வரும். அதாவது ஒய்ஃபை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த அமளி கூட பேசுறது ஒன்றா அந்த மோட்டிவ் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இந்த சந்தேகம் வந்து அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மூவியோட கான்செப்ட். மூவி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மொல்லமாக ஆரம்பிக்கும். அவர் குடி வர்றது, அந்த மாதிரி பேசுகிறது, நிறையா கான்வர்சேஷன் இருக்கும். இது வந்து தமிழில் கிடையாது, ஒன்லி மலையாளம் தான் இருக்குது. சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. சப்டைட்டில் அவைலபிளாக தான் உங்களுக்கு புரியும். சப்டைட்டில் இல்லாமையே நிறைய மலையாள படம் புரியும் நம்மளுக்கு. ஏன்னா ஸ்டோரி எப்படி போகுது அப்படிங்கிறதான நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் தமிழ் டப்பிங் இல்லாமையும் இந்த மூவி பார்க்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. அழகாக எடுத்திருப்பாங்க, அவங்க சொல்லவே வேண்டாம். ஒரு ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான். தமிழில் ஏன் அப்படி இந்த மாதிரி வரமாட்டேங்குது, எல்லாமே மொக்கையாகவே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. சரி, நீ அப்கமிங்கில் வர தங்கலானா இருக்கட்டும், கங்குவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட் படம். ஸோ நல்லா வந்தால் ஓகே. இல்லைனா மறுபடியும் மலையாள படத்தை இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு தமிழ் படம் நல்ல படம் வர வரைக்கும் ஒரு சின்ன இதை வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாமே டிஃப்ரெண்டான கான்செப்ட். இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டே என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்தில் குடி வராங்க, அது எதனால பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேலை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த கான்செப்டுக்காக இப்படி எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் நடிப்பு சொல்லவே வேணாம். சூரஜாக இருக்கட்டும், சூரஜ் என்னதான் இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாருங்கிறதே தெரில. பிஜு மேனன் அவரும் சரி ஓகே. நடித்தவங்க எல்லாருமே ஹீரோயினாக இருக்கட்டும்,
சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், அந்த சூனிக்காரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு நிஜமாவே ஒரு பக்கத்து இருந்து ஒருத்தவங்களை இப்படி நின்று பார்த்த மாதிரியே இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்த ஃபீல் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 hours அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே மெதுவாக போகும், பார்க்கலாம். வாட்சபிள் மூவி தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட ஷார்ட்ஸ் என் டாட்டர் கூட சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூல இருந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பை.